இனிமே நீ ஆதியா அப்பான்னு எல்லாம் கூப்பிடக்கூடாது. அவர் உண்மையா உனக்கு அப்பாவே கிடையாது. முடியாது, இவர்தான் என்னோட அப்பா. நான் அவர் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். ஆதித்யா, சொன்னா புரிஞ்சுக்கணும். குட் பாய் தானே நீ. ஆதிய நீ இனிமே அங்கிள் தான் கூப்பிடணும். அங்கிள்லாம் கூப்பிட முடியாது. நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அப்பா, ஏன்பா இவங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க? சொல்லுங்கப்பா, நீங்க தானே என்னோட அப்பா. அவங்க கிட்ட சொல்லுங்கப்பா. அட கடவுளே, இன்னும் என்னென்ன கன்றாவியெல்லாம் இந்த கண்ணால பார்த்து தொலையணும்னு தெரியலையே. டேய், அதான் சொல்றாங்கல்ல, இனிமே அவங்க சொல்ற மாதிரி தான் நடந்துக்கணும். கூப்பிடாதன்னா கூப்பிடாத, அவ்வளவுதான். இல்ல, நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். ஏய், சொல்றேன். எத்தனை வாட்டி சொல்றது? சொன்னா கேட்க மாட்டியா? கேட்க மாட்டியா? வாடா. மகிடம்மா, நீ என்கிட்ட பேசாத. போம்மா. இது வெறும் ஆரம்பம் தான் பாரதி. உன்னை எப்படி அடிக்கணும்னு தெரியாம இவ்வளவு நாளா வேற வேற வழியில உன்கிட்ட மோதிட்டு இருந்தேன். இனிமே ஒவ்வொரு அடியும் இந்த மாதிரி தான் இருக்கும். அது தாங்கிக்க முடியாம என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ இந்த வீட்டை விட்டு போயிடணும். போக வெப்ப. அம்மா, என்னாச்சுமா? ஏமா தம்பி அழுறான்? ஆதித்யா, அல்லாதடா. அம்மா, ஒன்னதாமா கேக்குறேன்.